பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நம் தேவனுக்கு என்று பயபக்தி உள்ளவர்களாகவும் சாட்சிகளாகவும் இந்த பூமியில வாழ்ந்து நம் ஜெயத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுதும் கூட தலைகளை தாழ்த்தி நம் செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேளையில கூட கேட்கிற தெய்வ சத்தியம் எங்களுடைய இருதயத்துக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே, அந்த வார்த்தைகளை நாங்கள் அபியாசப்படுத்தி கொண்டு ஆண்டவரே அதன்படி நடக்கும்படியாக தேவனீர் கிருபை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திர. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பன் இந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணித்து உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவார். இந்த வேளையில கூட வாசிக்கலாம். நம்ம யோபுவின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்திலிருந்து 4வது வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஹல்லேலூயா. என் சிநேகிதராலே, என் இனஜன பந்துக்களாலே, நான் நேசிக்கப்படுகிறவர்களாலே நான் ஒவ்வொரு நாளும் பரியாசம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி யோபு துக்கத்தோடு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நிறைய துக்கம், நிறைய பரியாசமான காரியங்கள், உங்களை நம்பினவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களை சேர்ந்தவர்கள் உங்களை பரியாசம் பண்ணி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை கேலிக்குறியாகவும் எள்ளி நகையாடியும் பேசிக்கொண்டிருந்தாலும் இந்த வேளையில கூட தேவனாகிய ஒருவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த யோபு சொல்லுகிறார், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி நான் என்ன பண்றேன், பிரார்த்திப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிரச்சனையை தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த யோபு சொல்றார். அப்படி நான் தெரியப்படுத்தும் பொழுது என்னை பரியாசம் பண்ணுகிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவன் என் தலையை உயர்த்துவார், என் ஜெபத்தை கேட்பார், என்னை தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு என்னை யார் பரியாசம் பண்ணினாலும், யார் என்னை நிந்தித்தாலும், யார் என்னை அவமானப்படுத்தினாலும் என் தலையை உயர்த்துகிற தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டவராக இவர் என்ன பண்றாருன்னா ஜெபிக்கக்கூடியவராக, தன்னுடைய பிரச்சனையை கர்த்தருக்கு தெரியப்படுத்தக்கூடியவராக யோபு காணப்பட்டார். இந்த வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையில யோபுவை போல பரியாசம் பண்ணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலைகளை தேவன் அறியக்கூடியவராக இருக்கிறார். இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்ததினாலே அவருடைய நண்பர்களும் சரி, அவருடைய மனைவியும் சரி, அவரை பார்த்து தூஷித்து அவமானப்படுத்தி பரியாசம் பண்ணி நீ வாழ்வதற்கு அருகதையற்றவன் என்று சொல்லி அவனுடைய ஜீவனை விடுன்னு சொல்லிட்டு கூட தூஷித்து பார்த்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். யாரெல்லாம் யோபுவை கனமாக பார்த்தார்களோ, சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் எல்லாருமே இந்த யோபுக்கு ஒரு கனத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கூட சூழ்ந்து யோபுவை பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர் மிகவும் வருத்தத்தோட தெரிவிக்கிறார், என் சிநேகிதராகிய இவர்கள் எல்லாரும் என் சிநேகிதராலே நான் என்ன பண்றேன், நிந்திக்கப்படுறேன், அவமானப்படுத்தப்படுறேன், பரியாசம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, உங்க சொந்த பந்தங்களால, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்தாரால, உங்க கணவரால, உங்க மனைவி நிமித்தமாக நீங்க பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்களை நிந்தித்தும் பரியாசத்தோடும் உங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த வேளையில கூட அந்த மனிதர்களுக்காக நீங்க தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னை இப்படியாக பரியாசம் பண்ணி கொண்டு பார்க்கிறாங்கப்பா, என்னால எதுவும் செய்ய முடியாது, என்னால ஒரு காரியத்தை சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்னை நிந்திக்கிறாங்கப்பா, அவமானப்படுத்துறாங்கப்பா, பரியாசப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை அளிக்கக்கூடியவராக இருக்கிறாராம். அவரு பிரார்த்திக்கும் பொழுது என் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் வரும் என்கிற ஒரு நம்பிக்கையோட தேவனிடத்துல தன்னுடைய பிரச்சனையை தெரியப்படுத்துகிறார். அவர் சொல்ல, உத்தமனாகிய நீதிமான் என்ன பண்றான்னா பரியாசம் பண்ணப்படுகிறான். இந்த யோபு ஒரு நீதிமானுங்க, அவர் பரிசுத்தம் உள்ளவருங்க. கர்த்தர் சொல்றாரு, யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவன். இப்படியாக நீதியாக உத்தமமாக வாழக்கூடிய அவனை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். காரணம், அவனிடத்துல இருந்த எல்லாமே இழந்தது நிமித்தமாக, ஒன்றுமில்லாமல் நிர்கதியாக அவன் காணப்படுவது நிமித்தமாக பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட உங்க குடும்ப சூழ்நிலைகளை தேவன் அறியக்கூடியவராக இருக்கிறார். எல்லாமே நீங்க இருந்தும் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். சொந்த பந்தங்கள் மத்தியில நல்லா வாழ்ந்தாங்க, வாழ்ந்து கெட்ட குடும்பம் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, பரியாசம் பண்றாங்களா, இவங்க எப்படி வாழ்ந்தவங்க இப்படி நிலக்குலைஞ்சு போயிருக்கிறாங்க,
இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து யாரெல்லாம் ஏளனமாய் பரியாசமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுடைய தலையை அவர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனிடத்துல உங்களுடைய பிரச்சனையை நீங்க தெரியப்படுத்த வேண்டும். அவருக்கு நீங்க தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே அவர் பதில் அளிக்கக்கூடியவராக இருக்கிறாரா. அவங்க சொல்ற காரியங்களை நினைச்சு 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 அழுது கொண்டு துக்கப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இப்படி இராதபடிக்கு என் கண்ணீருக்கு பதிலை அளிக்கக்கூடிய தேவன், என் சிநேகிதர் மத்தியில நான் அவமானப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், அதுக்கு பதிலை கொடுத்தார், இப்பொழுது நான் நல்லா இருக்கேன்னு சொல்லத்தக்கதாக உங்களுடைய ஜெபங்கள் தேவ சன்னிதானத்திற்கு போய் எட்டும்படியாக நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை யாரெல்லாம் வேலை செய்கிற ஸ்தலங்களை நிந்திக்கிறாங்களோ, பரியாசம் பண்றாங்களோ, ஏளனமாக கூடி நின்று உங்களை தூச்சி திரிகிறாங்களோ, அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த யோபுவை அப்படித்தான் எல்லாரும் பேசினாங்க. ஆனாலும் அவர் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை விடாதபடிக்கு இருந்ததுனால அவன் இரட்டிப்பான பலனை பெற்றுக்கொண்டு சாட்சியுள்ளவனாக மாறினான். இந்த வேளையில கூட அவனுடைய ஜெபம் கேட்க ஒரே காரணம் அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது. உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்ற அந்த நம்பிக்கையை நீங்க கர்த்தர் மேல வையுங்க. நிச்சயமாக கர்த்தர் எனக்கு பதில் அளிப்பாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல் வையுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் அளிக்கக்கூடியவராக இருக்கிறாரா. என் சிநேகிதரால நான் முழுவதும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இதே யோபுவின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல அவர் சொல்றாரு. அவர் கண்ணீர் வடிக்க 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 அவருடைய பிரச்சனை எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக நாம் இப்பொழுது செயல்பட வேண்டும். அவருடைய நெருக்கத்தை கர்த்தர் பார்த்தார். பரியாசம் பண்ணப்படுறாரா, அதை எல்லாவற்றுமே கர்த்தர் பார்த்தார். இந்த வேளையில கூட யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்றாங்களோ, கேலி கிண்டலுமாய் பேசி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்று சொன்னால் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அதை தெரியப்படுத்துங்கள். அதுக்கு தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தும் பொழுது அதிலிருந்து நீங்க வெளியே வருவதற்குரிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஹல்லேலூயா. ஏழையா இருக்கிறான், இவன் ஒன்றுமே இல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன், அழகற்றவன், பண வசதி இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, எல்லா சூழ்நிலையும் பார்த்து உங்களை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களா? ஏழையா இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களை நிந்திக்கிறாங்களா? உங்களுடைய முகத்தோற்றத்தை பார்த்து உங்களை நிந்திக்கிறாங்களா? பரியாசம் பண்றாங்களா? கேலி கிண்டலமாய் பேசி கொண்டு இருக்கிறார்களா? இப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தன்னை உண்டாக்கின அந்த ஏழையை உண்டாக்கின கர்த்தரை என்ன பண்றாங்களா? நிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? அவரை பரியாசம் பண்ணக்கூடியவராக, அவரை நிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க யாரையாச்சும் உள்ளத்திலேயோ வாயை திறந்து ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க, உள்ளத்திலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, எள்ளி நகையாடுவாங்க. அப்படி இராதபடிக்கு ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள கூட ஆண்டவரே நான் யாரையும் அப்படி அற்பமா எண்ணிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும் என்று சொல்லி கேளுங்க. யாரையாச்சும் நீங்க அப்படி பேசியிருந்தா கூட ஒரு விசையாக இந்த வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஏழையாக இருக்கிற ஜனங்களை நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அசட்டை பண்ணுவாங்க. ஏழையா இருக்கிறா, ஒன்றுமில்லாம இருக்கிறா, பரியாசம் பண்ணுவாங்க. வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் சரி, படிக்கிற இடங்களிலும் சரி, வாலிப பிள்ளைகள் ஏழை பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு நெருக்கம், அந்த பிள்ளைகளுக்கு மன அழுத்தங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்குது. அப்பேற்பட்ட பிள்ளைகள் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தரை அவங்க என்ன பண்றாங்கன்னா நிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் அதை பார்ப்பாரு. உங்களை யாரெல்லாம் ஏளனமா நினைக்கிறாங்களோ, அவர்கள் மத்தியில உங்களை பரியாசமா நினைக்கிறாங்களோ, அவர்கள் மத்தியில நிச்சயமாகவே ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு கட்டளையிட அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். அவர் ஏழைகளுடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவர். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதபடிக்கு அவர்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. இந்த வேளையில கூட இப்படியாக நீங்க பரியாசம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்க தேவனுக்கு அதை தெரியப்படுத்தும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நல்ல ஐஸ்வர்யவான் போயிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லல. திக்கற்று போயிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, யாரும் உதவி செய்ய முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வேளையில கூட என் ஜெபம் கேட்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா எனக்குள்ளாய் காணப்படுகிற ஆண்டவரே, எல்லா தடைகளும் ஆண்டவரே அப்பா இந்த வேளையில நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாரா? இந்த வேளையில கூட அந்த ஏழை கூட யாரால உருவாக்கப்பட்டு இருக்கிறான்? தேவனால தான் உருவாக்கப்பட்டு இருக்கிற ஏழைகளையும் ஐஸ்வர்யவான்
ஐஸ்வர்யவான்களையும் தேவன் தான் உண்டாக்கி இருக்கிற. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஜாதி மத பேதமே தேவனிடத்துல கிடையாதுங்க. எல்லாரையும் கர்த்தர் சமமாக பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இந்த வேளையில கூட யாரோ என்னை இப்படி பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு அப்படியே நின்று விடாதீர்கள். பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே தேவன் உங்களுடைய தலையை அவர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிற. இயேசுவை கூட அப்படித்தான் என்ன பண்ணாங்க, நீ யூதருக்கு ராஜாவா, நீ ராஜாவா வந்திருக்கியா, இந்த ஜனங்களை நீ தான் ரட்சிக்க போறியான்னு சொல்லிட்டு அவரை காரி துப்பி அவர் என்ன பண்ணாங்க, பரியாசம் பண்ணினார்கள். முள்முடி சூட்டி அவருடைய சிரசின் மேலே வைத்து அவரை நிந்தித்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் அதை தேவன் ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஐஸ்வர்யமாய் வாழ்வதற்காக, நாம் சுகத்தோடு வாழ்வதற்காக அவரை எல்லாம் என்ன பண்ணார், நிந்தையும் அவமானத்தையும் சகித்து கொண்டவராக இந்த பூமியில ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களையும் கூட கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா உயர்த்தி வைப்பார். ஜெயம் எடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி பரியாசம் பண்றாங்கன்னு சொன்ன மாத்திரத்துல தேவன் என்ன பண்ணலன்னா அவருடைய திட்டத்தை, பிதாவின் திட்டத்தை விட்டுட்டு அவரு விலகவே இல்லை. பிதாவின் திட்டம் என்னது, இந்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை இயேசு மன்னிக்க வேண்டும், அவர்களுக்காக சிலுவையிலே அவர் என்ன பண்ண அடிக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக எல்லா நிந்தைகளையும் சகித்து கொண்டாருங்க, எல்லா அவமானத்தையும் சகித்து கொண்டாருங்க, எல்லா பரியாசங்களையும் சகித்து கொண்டாருங்க. அப்பேற்பட்ட பரியாசங்களை எல்லாவற்றும் சகித்ததுனால தான் இந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை விட்டு விலகாதபடிக்கு அதை செய்து முடிக்கக்கூடியவராக இருந்தார். எல்லாவற்றையுமே சகித்து கொண்டாருங்க. அந்த சகித்து கொண்டு அந்த தேவன் தான் வெற்றி சிறந்தவராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் என்றும் என்றும் நேற்றும் மாறாதவராக அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே, ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகாத ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. இப்படியாக என்னை இவ்வளவா பேசுறாங்களே, என்னால தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இராதபடிக்கு, கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு, தேவ சமூகத்தை விலகாதபடிக்கு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை இருக நீங்க பற்றி கொள்ளும் பொழுது தேவன் உங்களோட கூட இருப்பார். வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 119 அதிகாரத்தில் 51 வசனம். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. ஹல்லேலூயா. அகந்தைக்காரர் மிகவும் பரியாசம் பண்றாங்களா, ஏளனம் பண்றாங்களா, போகும்பொழுது வரும்பொழுது பாத்தியா, இவங்களுடைய நடைய பாத்தியா, உடைய பாத்தியா, தேவனை ஆராதிக்கிறாங்களா, சபைக்கு போறாங்களா, இவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அகந்தைக்காரர் வீம்பாக என்ன பண்றாங்க, பரியாசம் பண்ணி திரிகிறாங்க. அப்படி அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்ம கேட்டு கேட்டு நடந்தோம்னு சொன்னா நாம என்ன பண்ண முடியாதுன்னா முன்னேறவே முடியாதுங்க. அவங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடிக்கு தேவ வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டுமா? அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, அகந்தைக்காரர் பரியாசம் பண்றாங்க, ஆனாலும் உமது வேதத்தை விட்டு நான் விலகினது கிடையாதுங்க. அந்த வேதம் என்ன பண்ணுன்னு சொன்னா, யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு வாழ்வு உண்டு, எனக்கு ஒரு வழி உண்டு, எனக்கு ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத பிரமாணத்தை விட்டு, இந்த வேதத்தை விட்டு நீங்க விலகாதபடிக்கு நீங்க வாழும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஏறி போறாரு. இவர் ஏறி போகும் பொழுது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சிறு பிள்ளைகள் எல்லாரும் வராங்க, வந்துட்டு மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்றாங்க. அவர் யாரு? உத்தமன், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவன், தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரன். இப்படியாக அவரை பரியாசம் பண்ணும் பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவாக நொறுக்கப்பட்டு இருக்கோ யோசித்து பாருங்க. அந்த வேலையில கூட அவர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி அவர் மன்றாடக்கூடியவராக காணப்பட்டார், தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய உள்ளம் எப்படியாக வேதனைப்பட்டு இருக்கோ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படியாக அநேகரால அவதூறான பேச்சுகளை கேட்டு நீங்க வேதனையோடு இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை கண்டு நீங்க துவண்டு போயிடாதபடிக்கு, நீங்க வேதத்தை விட்டு விலகாதபடிக்கும், தேவ சமூகத்தை விட்டு விலகாத தேவனுக்கு தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்க பட்சத்துல இருந்து உங்களுக்கு நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட இந்த எலிசா என்று சொல்லக்கூடிய மனுஷன் தன்னுடைய மன வருத்தத்தை தேவனிடத்துல தெரியப்படுத்தினார். வாசிப்போம் நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. ஹல்லேலூயா. 42 பிள்ளைகள் பீறி போடப்பட்டார்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய வருத்தத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினது நிமித்தமாக. அவன் யார்? உத்தமன். அவர் என்ன பண்றாரா? உத்தமனாகிய ஒரு மனுஷன்
நீதிமான் பரியாசம் பண்ணப்படும் பொழுது அவனுடைய ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லுகிறார். யோபு பரியாசம் பண்ணப்படும் பொழுது ஜெபித்தான், அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இந்த எலிசா என்று சொல்லக்கூடிய மனுஷன் அப்ப அவன் பரியாசம் பண்ணப்படும் பொழுது ஜெபித்தான், அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, யார் நிந்திக்கிறா, யார் அவமானப்படுத்துறா, யார் பரியாசம் பண்றா, அவர்களை தேவ சமூகத்துல தெரியப்படுத்துங்க, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க கையில உங்களுடைய நீதி நியாயங்களை எடுக்காதீங்க. உங்களுக்காக வழக்காடக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் உண்டு. ஆகையினால இந்த எலிசா என்று சொல்லக்கூடிய மனுஷன் தேவனத்துல தெரியப்படுத்தினதுனாலே கர்த்தர் என்ன பண்ணார், காட்டிலிருந்து அந்த கரடிகளை வரும்படியாக தேவன் செய்து அந்த 42 பிள்ளைகளை என்ன பண்ணிச்சு, அந்த கரடிகள் பீறி போட்டதுங்க. இப்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் உங்கள் மத்தியில் இருந்து இராதபடிக்கு அவர் நிர்மூலமாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் தகப்பனே கேட்ட சத்தியத்தின்படியாக ஆண்டவரே பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே யாரெல்லாம் இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நன்மையை செய்வீராக ஆண்டவரே அப்பா. தகப்பன சிநேகிதரால, இனஜின பந்துக்களால, ஆண்டவர் நம்பினவர்களால பரியாசம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் என் தேவன் ஆகிய கர்த்தர் இந்த வேளையில கூட ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.